ஃப்ரண்ட்வுட் சிலர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா திமுகவின் சிறுபான்மையினர் துணை அமைப்பாளர் பம்பல் இன்பராஜ் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாரு. வாங்க பேசலாம். ஆட்சிக்கு வருவது திராவிட முன்னேற்ற கழகம் தான். நீங்க திமுக அப்படின்றதுனால நீங்க அந்த நம்பிக்கையில சொல்லலாம். கலை யதார்த்தம் பார்த்தா மக்களுக்கான ஆதரவு பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் தான் இருக்குது. கொரோனாவே அது ஒழிச்சதே அவர் தான். இந்தியாவிலே ஒழிச்சது தளபதி தான், வேற யாராலும் கிடையாது. அதிமுக ஆட்சிகளுக்கு அந்த கொரோனா வீரியம் அதிகமா இருந்தது. திமுக வரும்போது அந்த வீரியம் கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது. அதனால திமுக தான் கொரோனாவை ஒழிச்சு அப்படின்னு சொல்லிக்க முடியுமா? பிஜேபி ஆட்சி உள்ள வரணும். எடப்பாடி மூலமா இந்த ஆட்சியை உள்ள கொண்டு வந்து நாட்டை நாசப்படுத்துன்றதுக்காக ஜனநாயகன் படம் நெட்ல ரிலீஸ் ஆயிடுச்சு. இவன் படம்லாம் வந்துச்சுலாம் நாங்கள பயப்படுமா? திமுகவுக்கு சாதகமா இருக்கா இல்ல எப்படி சார்? சாதகமா இருக்குது. ஆனா நீங்க தான் திமுக சாதகமா இருக்குன்னு சொல்றீங்க. உண்மையிலேயே இந்த தேர்தல் களம் டிவி கேக்கு தானே சார் சாதகமா இருக்கு? அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. இல்ல நீங்க அப்படி சொல்றீங்க. இல்ல கலை யதார்த்தம் பார்த்தா அப்படிதானே இருக்கு. அப்படி ஒரு புரளி இது பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும். ஆனா அப்படி கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் அவங்கதான் சாதனை செஞ்சு எல்லா மக்களுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஆட்சிக்கு வருவது திராவிட முன்னேற்ற கழகம் தான். வந்தே ஆகணும். இல்லைன்னா வரலைன்னா கூட அவங்கதான் தளபதி தான் இன்னைக்கு முதல்வர். அவர் தான் இன்னைக்கு எல்லாமே செஞ்சிட்டு இருக்காரு. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கும். இதுல எந்த மாற்றம் கிடையாது. இல்ல நீங்க திமுக அப்படின்றதுனால நீங்க அந்த நம்பிக்கையில சொல்லலாம். ஆனா கலை யதார்த்தம் பார்த்தா மக்களுக்கான ஆதரவு பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா திமுக இவ்வளவு விஷயங்கள் செய்யல அப்படின்ற ஒரு பட்டியலையே விஜய் அவர்கள் அடக்குறாருல, அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அது ஒரு எதிர்கட்சியா ஒரு ஆட்சிக்கு வரணும், முதல்வர் ஆகணுன்றதுக்காக அவருடைய குற்றச்சாட்டு அது. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் சிறப்பா செஞ்சிருக்காங்க. 5 வருஷம் சிறப்பா செஞ்சிருக்காங்க. ஒவ்வொரு வார்டுலயும், ஒவ்வொரு நகராட்சி, ஊராட்சி, பேரூராட்சி எல்லா இடத்துலயும் மாநாடு சிறப்பா செஞ்சிருக்காங்க. இது சும்மா சொல்றாங்க. இவங்க ஒரு புரளியை சொல்லி எப்படி ஆட்சிக்கு வரணும்ன்றதுக்காக பண்றாங்களே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. இப்போ எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் வைக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் மேல. பால்டாயின் குடிச்சாரு, அப்பயே போய் சேர்ந்திருக்க வேண்டியவரு, இப்ப உயிர் இருந்தது என் உயிர் எடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. முதல்வர் ஸ்டாலின் அவர்களை விமர்சிக்கிறாங்க. கொரோனா காலத்திலேயே அவர் போய் இருப்பாரு அப்படின்ற ஒரு கடுமையான விமர்சனம் முன்வைக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? எடப்பாடி பழனிசாமி சொல்றது முழுக்க முழுக்க தவறான ஒரு கருத்து. ஆனா உண்மையா உயிரை பயணம் வச்சது நம்முடைய முதல்வர் அவர்கள் தான். அந்த அந்த இதை போட்டுக்கிட்டு நேரா போனார். அவர் தான் உண்மையா போனது. இது பொய் பித்தலாட்டம். எலெக்ஷனுக்கு ஜெயிக்கணும், நம்ம அடுத்த ஆட்சி அமைக்கணும்ன்றதுக்காக அவரு தவறான ஒரு கருத்தை சொல்றாரு தவிர. ஆனா முதல்வர் தான் அந்த பேஷண்ட போய் நேரா போய் பார்த்தது அவர் தான். நம்ம கூட போக முடியாதுங்க, அவர் போனாருங்க. இதுல உலகத்துக்கே தெரியும். இல்ல எந்த மாற்றம் கிடையாது. ஓகே, இதுல மாற்றம் கிடையாது. ஓகே, அது நம்ம அக்செப்ட் பண்ணலாம். ஏன்னா முதல்வர் அவர்கள் அந்த பாதுகாப்பு உடை அணிஞ்சு கொரோனா வார்டுக்குள்ளே, எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருந்த கொரோனா வார்டுக்குள்ளே போயிட்டு விசிட் பண்ணாரு. அந்த கொரோனால பாதிக்கப்பட்ட மருத்துவ நோயாளிகளுக்கு எந்த அளவுக்கு அவர் உறுதுணையா இருந்தமோ இருந்தாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி இந்த அளவுக்கு ஒரு விமர்சனம் வைக்கிற, தரம் கட்டு தாழ்ந்த ஒரு விமர்சனம் வைக்கிறார். குற்றச்சாட்டு. அவர் என்னைக்கு வந்தாரு? அவர் சொல்றாரு 38 மாவட்டத்துக்கு போனான்றாரு. நீ எந்த மாவட்டத்துக்கு போனீங்க? எந்த மாவட்டத்துக்கு 38 மாவட்டத்துக்கு போனான்னு சொன்னாரு. நிரூபிக்க சொல்லுங்க அவரை. போவே இல்லைங்க, சும்மா ஒரு சீனை சொல்றாரு அவரு. ஆனா போனது நம்முடைய தளபதி தான். உண்மையா அந்த கொரோனாவே அது ஒழிச்சதே அவர் தான். மெயின் காரணம் அவர் தான். இந்தியாவிலே ஒழிச்சது தளபதி தான், வேற யாராலும் கிடையாது. இது 100க்கு 100 உண்மைங்க. நீங்க வேணா எடுத்து பாருங்களேன், ரிசல்ட்டை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இல்ல இப்ப எப்படி சொன்னாலும் எடப்பாடி பழனிசாமி சொல்றது உண்மைதானே. ஏன்னா அதிமுக ஆட்சிகளுக்கு அந்த கொரோனா வீரியம் அதிகமா இருந்தது. அவங்க ஆட்சியில் இருக்கும்போது இருந்துச்சு. உண்மை. திமுக வரும்போது அந்த வீரியம் கொஞ்சம் கம்மியா தானே இருந்தது. அதனால நாங்க திமுக தான் கொரோனாவை ஒழிச்சு அப்படின்னு சொல்லிக்க முடியுமா? அவர் பண்ணாருங்க, பேசிக்கா பண்ணாரு. ஆனா முழுக்க இறங்கல அவர். ஆனா தளபதி முதல்வர் தான் அதை முறியடிச்சது அவர் தான். இதுல எந்த மாற்றம் கிடையாது. சரி, இப்படியா இருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி ஏன் இந்த அளவுக்கு திமுக, அதாவது ஒரு எதிர்கட்சி விமர்சிக்கிறது அப்படின்றது
இயல்பா நடக்கிறது. இப்ப ஆளுங்கட்சி நிக்கிறாங்கன்னா எதிர்கட்சி தரப்பினர் வந்து என்ன பண்ணுவாங்க, ஆளுங்கட்சி விமர்சிப்பாங்க. ஆனா பர்சனல் அட்டாக் அப்படின்ற ஒரு விஷயத்துல எடப்பாடி பழனிசாமி இருக்கிறது நீங்க எப்படி பாக்குறீங்க? அது வந்து எதனால அப்படி பண்றாருன்னா, அவர் வந்து வேணுகிட்டு பொய்யான ஒரு குற்றச்சாட்டெல்லாம் வைக்கிறாரு. தமிழகத்துடைய ஒப்பற்ற தலைவர், தானை தலைவர் டாக்டர் கலைஞருடைய அன்பு மகன் தளபதி அவர்கள். அவர் வந்து சிறைச்சாலைல அவர் வச்சேன்றாரு. பொய்யான இதெல்லாம் எதுக்குன்னா மக்களை திசை திருப்புறதுக்காக. அவர் வைப்பாரா? அவருடைய ஃபாலோவர் அவரோட கூட இருந்து அவரை பாதுகாத்து அவருடைய உயிர் போற நேரத்துல கூட எவ்வளவு அழுதாரு தெரியுமா? இதெல்லாம் மக்களுக்கு தெரியும். இத வந்து தவறான ஒரு கருத்தை சொல்லி திசை திருப்புறாரு. பொய்யான தகவல் சொல்லி தளபதியை மட்டம் தட்டுறதுக்கு தான் பண்றாரு தவிர வேற எந்த காரணம் கிடையாதுங்க. சரி, இப்போ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோம்னா கலைஞர் அவர்கள் இறந்த பிறகு இங்க மெரினா பீச்சில் இடம் தந்ததே வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் கொடுக்கவே இல்லைங்க. இல்ல அவரு தான் சொல்றாரு. அவர் வந்து போய் கேட்டார், தளபதி நேரடியா போய் கேட்டாரு, எவ்வளோ கேட்டாரு. அவர் முன்னணி தலைவர், மிகப்பெரிய தலைவர், அவருக்கு இடம் கொடுன்னு கேட்டா கொடுக்கல. கடைசியில கோர்ட்டுக்கு போய் அது மூலமா தான் இத வந்து இடத்த வாங்கினாரு. மேல இடத்துல அதுக்கப்புறம் கோர்ட்டு சொன்ன உடனே இவரே வந்து இறங்கி பண்ணாரு. அதுதான் அவர் சொல்றாரு. ஏன்னா அவரு நான் கேட்கறது கொடுக்கலையே. இல்ல அவரு கேட்டாரு. இல்ல அவரு நேரடியா போனாரு. யாருமே போக மாட்டாங்க. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு முதலமைச்சராக இருக்கும்போது இவர் வந்து எதிர்கட்சி தலைவர் இவரு நேரடியா போய் கேட்டாரு. ஏன்னா மிகப்பெரிய தலைவருக்காக இடம் வேணுங்க, முக்கியமான ஒரு தலைவர் அப்படின்னு கேட்கும் போது அதை எவ்வளோ இழுத்து அடிச்சாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டார் தலைவர். ஆனா வந்து ஒரு சுகமா கோர்ட்டு கேட்டு போனோம்னா அது கிடைச்சிச்சு. சட்ட போராட்டம் போராடி அந்த இடத்தை பெற்றாங்க அப்படின்னு சொன்னாலும் உண்மை. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சட்ட போராட்டத்தை நான் வந்து பாத்தீங்கன்னா அனுமதிச்சேன், ஒருவேளை நான் மேல் அப்பீல் பண்ணியிருந்தேன்னா அந்த இடம் கிடைச்சிருக்காது அப்படின்றாரு. அதனாலதான் நான் வந்து விட்டு கொடுத்தேன் அப்படின்றாரு. அவர் எவ்வளவு அசிங்கப்படுத்தினார் தெரியுங்களா? மக்களுக்கு தெரியுங்க எல்லாம். அவர் எவ்வளவு கொடுக்க கூடாதுன்னு அந்த இடத்தையுமே கொடுக்க கூடாதுன்னு இது பண்ணாரு. நாம போராடிதான் அதை பெற்றோம். வழக்கு போட்டு சட்டத்தின்படி அதன் மூலமா தான் பெற்றதை தவிர வேற எந்த காரணமும் கிடையாதுங்க. ஆமா, எடப்பாடி சொல்றதெல்லாம் இப்ப வந்து இந்த எலெக்ஷனுக்காக அவர் சொல்றாரு. ஆனா அவர் வந்து கொடுக்கவே கூடாதுன்னு தான் மனசுல இருந்து. பாஜக சைட்ல இருந்து மகாராஷ்டிரா முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் வந்து மதுரையில பிரச்சாரம் செய்யறாரு, ராமசீனிவாசன் ஆதரித்து. அதுல சொல்லும் பொழுது, நீங்க பிஜேபி எம்எல்ஏ, அதாவது ராமசீனிவாசன் அவர்கள் எம்எல்ஏ ஆக்குன்னா மதுரைக்கு மெட்ரோ திட்டம் வரும் அப்படின்றாரு. இதை கண்டிச்சு ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன பண்றாருன்னா, அப்போ பிளாக்மெயில் பண்றீங்களா அப்படின்னு ஒரு கண்டன அறிக்கை கொடுத்தாரு. இது எப்படி பாக்குறீங்க? இப்ப வந்து இந்தியாவிலேயே தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு நாடு, வல்லரசான நாடு. தமிழ்நாடு சிறந்த நாடு தமிழ்நாடு. நாங்க வந்து ஏற்கனவே கேட்டிருக்கோம், ஒவ்வொரு மிகப்பெரிய ஒரு மாவட்டத்துல மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, இந்த 3 இடத்துல நம்ம வந்து மெட்ரோ வேணும்னு கேட்டிருக்கோம். புரியுதுங்களா? ஏன்னா இப்ப வந்து டெல்லியில இருக்குது, பெங்களூர்ல இருக்குது, எல்லா இடத்துலயும். ஏன் தமிழ்நாட்டுல கொடுக்க மாட்டீங்க? எப்பயோ கேட்டாரு, கொடுக்கல. நீங்க இப்ப வந்து கதை பேசிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன எப்ப நாங்க கேட்டதுக்கு முடியாது, பணம் இல்ல, அது இல்லன்றீங்க. இப்ப வந்து நாங்க கேக்குறோமே, ஏன் கொடுக்க மாட்டீங்க நீங்க? இப்ப வந்து அவர் வந்து பேசுறாருன்னா நாங்க தானே கேக்குறோம். இப்ப சென்னையிலேயே வந்து நம்ம எவ்வளவு சாதிச்சிருக்கோம் மெட்ரோல. கிளம்பாக்கம் வரைக்கும் வந்துருச்சு. இப்ப நம்ம நிறைய இடத்துல நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். இது வந்து சென்னையில. அது இல்லாம மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் எல்லா இடத்துலயும் கேட்கிறோம். எல்லா இடத்துக்கும் வேணுங்க. இது வந்து வருகின்ற சமுதாயத்துக்கு மக்கள் தொகை அதிகமாகும் போது இதை வந்து தீர்க்கக்கூடிய ஒரு திட்டம் இதெல்லாம். இது ஏன் கொடுக்க கூடாது? நீங்க நாங்க கேக்குறோமே. இல்ல, அவங்க குடுக்கறேன்றாங்க. நீங்க பாஜகவை சார்ந்தவங்க எம்எல்ஏ சூஸ் பண்ணீங்கன்னா நாங்க குடுக்குறோம்ன்றாங்க. அது எப்படி? அதெல்லாம் தப்பு இல்லைங்க. யாரு சூஸ் இருந்தா எம்எல்ஏ இருந்தா என்னங்க அது? இது என்ன எம்எல்ஏக்காக தேவை? இது மக்களுக்கு தேவைங்க. இது மக்களுக்காக கொடுத்துதானே ஆகணும். தப்பு இல்லை இதெல்லாம். சரி, அதான் இப்போ அந்த பாஜக படையை இறக்கி இருக்காங்க இந்த தேர்தலை நீங்க எடுத்துட்டீங்கன்னா. ஏன்னா நீங்க மகாராஷ்டிரா முதலமைச்சர் வராரு, உத்தரப்பிரதேச முதலமைச்சர் வராரு, மத்திய ஒன்றிய அமைச்சர்கள் வராங்க. இது மாத்திரம் இல்லாம தேசிய செயலாளர் தலைவர் அவர் எல்லாமே வந்து ஒரு ஒட்டுமொத்த படையை வந்து இறக்கி இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல பாஜகவை. ஏன் இந்த அளவுக்கு ஒரு பிரச்சாரம் பண்ணணுமா? ஏன்
ஏன்னா இந்தியாவை முழுக்க இந்தியா ஃபுல்லா வந்து ஒரு எல்லா மாநிலத்திலும் அவங்க கையை வச்சுட்டாங்க. தமிழ்நாட்டை அவங்களால கையை வைக்க முடியல. அந்த தமிழ்நாட்டை எப்படியாவது சீரழிக்கணும். பிஜேபி ஆட்சி உள்ள வரணும். எடப்பாடி மூலமா இந்த ஆட்சியை உள்ள கொண்டு வந்து நாட்டை நாசப்படுத்துன்றதுக்காக மொத்த பேர் இறங்குறாங்க. இதாங்க முக்கியம். ஆமா, வேற ஒண்ணும் கிடையாது. தான் முக்கியம். அப்ப திமுக வந்து இந்த படைய பார்த்து பயந்துருச்சா? அதெல்லாம் பயப்பட எதுக்கும் பயப்படமா திமுக. இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரே தலைவர் தளபதி தாங்க. நான் இன்னைக்கு சொல்றேங்க, இந்தியாவுக்கே ஒரு தலைமை தாங்கக்கூடிய ஒரே தலைவர் அவர் சொல்றால் தாங்க முதல்வர் பிரைம் மினிஸ்டர் வர முடியும். அதுதான் இந்த நாட்டுக்கு நல்லது. இதான் உண்மை. சரி, இந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு திராவிட கட்சியா திமுக இருக்குதுன்னா தமிழ்நாட்டுல விஜய் பத்தி ஏன் பயப்படணும்? விஜய் வந்து அது என்னன்னா யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, இப்ப இளைஞர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து இந்த பாரம்பரியத்தை பத்தி தெரியாம இருக்காங்க. அவங்க வந்து நடிப்பு, இந்த ரசிகர் அந்த மாதிரிதான் இருக்காங்க. இந்த நாட்டினுடைய வளர்ச்சி, இந்த நாட்டினுடைய ஜனநாயகம், இந்த நாட்டுடைய மதசார்பற்ற அவங்களுக்கு தெரியல. அது திமுகவுடைய தவறும் இருக்குல்ல. இளைஞர்கள் அரசியல கொண்டு வரல. இல்ல இளைஞருங்க அரசியல் இருக்காங்களே. திராவிட முன்னேற்ற கழகத்து எத்தனை இளைஞர்கள் இருக்காங்க. இந்த இளைஞர்கள்லாம் வந்து விஜய் கூட இருக்கிறவங்க எல்லாம் வந்து அவெல்லாம் வந்து கொள்கை இதெல்லாம் பத்தி தெரியாதவன். அவெல்லாம் வந்து டிக்கெட் வாங்கிட்டு படம் பாக்குறவன். ஆனா வந்து கொள்கையில இந்த நாட்டுடைய சாராம்சத்துல இருக்கிறவன் தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஏகப்பட்ட இளைஞர்கள் இருக்காங்க. இவனுங்கெல்லாம் வச்சு நம்ம கணக்கே போடக்கூடாது. சரி, இப்படியா இருக்கும்பொழுது புதுச்சேரியில வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. நேற்று இருந்த வாக்குப்பதிவு 91% கிட்ட வாக்கு. இதுவரைக்கும் எந்த ஒரு தேர்தலையும் பதிவாகாத ஒரு வாக்கு. முதல் மாநிலம் அப்படின்னு கூட சொல்றாங்க. உண்மைதான். சோ இந்த தாக்கத்துக்கு விஜய் காரணமா இருப்பாரா? இல்ல, அப்படி சொல்ல முடியாது. அங்க வந்து பாண்டிச்சேரியில வந்து எப்போதுமே வந்து காங்கிரஸ் வரும். காங்கிரஸ் ஏற்கனவே திமுகவுல வந்து டி ராமச்சந்திரன் இருந்தாரு, ஜானகிராமன் இருந்தாரு. திமுகவுல தான் ஆட்சியில இருந்தது பாண்டிச்சேரியில. இப்ப வந்து ரங்கசாமி வந்து பிஜேபியோட அலைன்ஸ்ல இருக்காரு. இப்ப திமுகல வந்து இப்ப சிறப்பா கண்ணன் இவர் இருக்காரு பாத்தீங்க, அவரு பேர் வைத்தியலிங்கம். அவரை வச்சு நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நல்லா சிறப்பா தான் இருக்குது. திமுகல ஒரு மாற்றத்தை பாண்டிச்சேரியில உருவாக்கணும்னு சொல்லிதான் நம்முடைய மதிப்பு கோரிய முன்னாள் அமைச்சர், இன்னைக்கு வந்து அரக்கோணம் தொகுதியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் ஜெகத் ரட்சகனை வந்து அந்த இடத்துல வந்து சிறப்பான நம்ம ஆட்சி அமைக்கணும், பாண்டிச்சேரியில ஒரு நல்ல ஒரு மக்களுக்கு பணியை செய்யணும், திட்டங்களை கொண்டு வரணும்னு சொல்றத அவருடைய தலைமையில தளபதி இன்னைக்கு நிறைவேற்றிருக்காரு. அது கூட ஒரு தாக்கமா இருக்குன்றதுதான் என்னுடைய கணிப்பு. பாண்டிச்சேரியில இருக்குது. அப்ப அதே தாக்கம் தமிழ்நாட்டுல இருக்குமா இந்த வருஷம்? கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா தமிழ்நாட்டுல இருக்கும். ஆனா அது விஜயின் தாக்கமா இருக்காது. விஜய் தாக்கம் கிடையாதுங்க. அது சும்மா பாருங்க, விஜயுடைய அவர் வராரு, ஒரே இறந்துகிட்டே இருக்கானுங்க. காவு தான் இருக்குது தவிர ஏதோ ஒரு நல்லது நடக்குதா பாத்தீங்களா? மக்களை நம்பாத ஒரு தலைவர்கள் விஜயும் எடப்பாடி பழனிசாமியும் அப்படின்னு. ஏன்னா இவர் மக்களோட மக்களை நிக்கிறாரு. மக்களால நம்மளுக்கு என்ன ஆபத்து வந்துட போகுது அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பயணிக்கிறதும், மக்களால நம்மளுக்கு ஆபத்து வந்துருமோ அப்படின்னு ஒரு அச்சத்தினால இவங்க இது மாதிரி செயல்படுறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? மக்கள் வந்து நம்ம மக்களுக்காக நிக்கிறோம். யாரு இருந்தா வந்து அடி வாங்க வேண்டாம். தொண்டை கீழே விழுறான், பைக்ல விழுறான், நீ ஏன் தைரியமா நின்று வா. இல்ல அந்த தொண்டர்களே பூட்ஸ் காலில வச்சு நசுக்குறாங்கல்ல, அது தப்பு. அதெல்லாம் தவறு. அதான் சொல்றேன், தவறான செயலுங்க இதெல்லாம். யாருமே இந்த மாதிரி பண்ணதே கிடையாதுங்க. தைரியமா நின்று ஓட்டுக்கணுங்க. மக்களிடத்துல நீ வந்து ஓட்டு கேட்கற, நாட்டுக்கு செயல்பட போற, நான் முதல்வர் இவ்வளவு திட்டங்களை செய்ய போறேன், மக்களுக்காக சேவை செய்ய போறேன், தைரியமா கேளு. ஏன் பயப்படுறீங்க? இதோட பேரறிஞர் அண்ணா கேட்டாரு, டாக்டர் கலைஞர் கேட்டாரு, எல்லாருமே கேட்டாங்க. தைரியமா கேட்பாங்க, நிப்பாங்க. யாரு கலைஞர்லாம் எவ்வளவு அடிபட்டு இருக்காரு, தூக்கி விசிறடிச்சாங்க, கண்ணு போச்சுங்க, தூக்கி விசிறடிச்சாங்க, எவ்வளவு பாதிக்கப்பட்டவரு. இவங்கெல்லாம் என்ன, இவங்க இந்த நேரத்துல பயந்துக்கிட்டு ஒரு நாள்ல வச்சிருக்கிறாங்க. கலைஞர்லாம் ரத்தம் சிந்தி, சொட்ட ரத்தம் சிந்தி
அவர் வந்து ஒரு மூதாட்டி தான், ஒரு தாய்மார் தான் பாதுகாத்து அவர் கொண்டு வந்து அவரை வந்து கொண்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து கொண்டு வந்தாங்க. ஒரு இஸ்லாமிய பெண்மணி. இதெல்லாம் வரலாறு இருக்குதுங்க. அவர்லாம் வந்து இதை பயந்துகிட்டு ஆள்லாம் வச்சுட்டு இருந்தாரு. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு மாற்றத்தை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் வராரு. சோ இந்த மாற்றம் எந்த மாதிரியான ஒரு மாற்றமா இருக்கும்னு நீங்க நம்புறீங்க? எந்த மாற்றத்தையும் அவனால தர முடியாதுங்க. அவனுக்கு வந்து எந்த மாற்றத்தாலும் தர முடியாது. மாற்றத்தை தரக்கூடிய ஒரே தலைவர் நம்முடைய முதல்வர், திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர். அவரால் யாராலுமே முடியாதுங்க. இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் 2 தொகுதியில விஜய் நிக்கிறாரு. இதுல 2 தொகுதியில ஜெயிச்சாலும் ஒரு தொகுதி அவரு ரிசைன் பண்ணி ஆகணும். ஏன்னா அது வந்து சட்டப்படி தவறாகும். உடனே பண்ணி ஆகணும். இப்போ 2 தொகுதியிலும் விஜய் அவர்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்ல எப்படி நீங்க கணக்கு? ஏன்னா திருச்சி கிழக்கு தொகுதி சூஸ் பண்ணிருக்காரு, கே நேரு கண்ட்ரோல்ல வருது. இங்க பெரம்பூர் தொகுதியில வர்றாரு, பி.கே. சேகர் பாபு கண்ட்ரோல்ல வருது. 2 அமைச்சர்களையும் எதிர்த்து விஜய் அவர்கள் போராடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்ல இவங்க 2 அமைச்சர்களை வீழ்த்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? பெரம்பூர்ல நிக்கிறது வந்து ஆர்டி சேகர். அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல சாதாரண ஒரு இளைஞரா இருந்து படிப்படியா வந்து மாவட்ட செயலர், இளைஞர் மாவட்ட செயலர் இருந்து இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற மாவட்ட செயலர் இருந்து இந்த இயக்கத்துக்காக பணியாற்றி பல திட்டங்களை உருவாக்கி இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல சிறப்பா பணியாற்றக்கூடிய ஒரு செயல் வீரர். அவருக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. இதுல எந்த மாற்றம் கிடையாது. புரியுதுங்களா? வெற்றி வாய்ப்பு அவருக்கு நல்லா இருக்குது. அடுத்து திருச்சி கிழக்குல வந்து நம்ம நல்லெண்ணெய் இயக்கம் இனிக்கோ இருதயராஜ், அவர் வந்து சிறப்பா பணியாற்றி அந்த திருச்சி கிழக்கு தொகுதியில அருமையா திட்டங்களை வகுத்திருக்காரு. அவரு சொல்றாரு நான் ஜெயிப்பேன்றாரு. நான் ஜெயிப்பேன். இல்ல ஒவ்வொரு வேட்பாளரும் அந்த கான்ஃபிடென்ட்டோட தான் இது பண்ணுவாங்க. கண்டிப்பா நல்ல இது இருக்குதுங்க. எந்த விஜய்ன்றது வந்து கொஞ்சம் டஃப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா ஜெயிப்பாங்க, 2 பேரும் ஜெயிப்பாங்க. ஓகே. ஆமா. இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க கொஞ்சம் டஃப்பா இருக்கும், ஆனா திமுக தான் ஜெயிக்கும். கொஞ்சம் நடிகர்ன்றதுனால கொஞ்சம் ஏதோ அவரு வந்து முக்கியமான இல்ல, தாவேக்கல தலைவரா இருக்காரு. அதனால வந்து கொஞ்சம் இது பண்ணுவாங்க. ஆனாலும் முடியாது, கஷ்டம்தான். ஓகே. இப்ப நான் தான் கேட்க வந்தேன். ஒரு தலைவர் மக்கள் மத்தியில, இளைஞர்கள் மத்தியில, பெண்கள் மத்தியில நல்ல வரவேற்பு இருக்குன்னு சொல்லுகிற ஒரு தலைவர், கான்பிடென்டா இருங்க நம்ம தான் ஜெயிக்க போறோம் அப்படின்னு சொல்ற தலைவர் ஏன் 2 தொகுதியில நிக்கணும்? ஒரு தொகுதியில நின்று ஜெயிச்சுட்டு போயிடலாம். அதுதான் இது எப்படியான அரசியல் எடுத்துக்கிறீங்க? அதுதாங்க எப்படின்னா, ஏதாவது ஒண்ணு போனா ஒண்ணு வராதா? ரெண்டுத்திலயும் வராதுன்னு தெரியும். ஒரு ஓட்டுல ஜெயிச்சிடலாமா ஒரு தொகுதியில நினைக்கிறாரு. மத்தபடி ஒண்ணும் கிடையாது. ஓகே. மத்தபடி வேற எதுவுமே இல்ல. இப்போ கடைசியா ஒரு கேள்வி. இந்த ஜனநாயகன் படம் நெட்ல ரிலீஸ் ஆயிருச்சு. இதுக்கு முழுக்க காரணம் ஆதவர்ஜனா சொல்றாரு, ஒன்றிய அமைச்சர் எல் முருகனும் உதயநிதி ஸ்டாலின் தான் கூட்டு சேர்ந்துன்னு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. அது தவறானது, மிகப்பெரிய தவறானது. ஜனநாயகன் ஒரு படம் எடுத்து மக்களை திசை திருப்பத்துக்காக எடுக்கப்பட்ட படம் அது. புரியுதுங்களா? பொய்யான ஒரு படம். மக்களை வந்து ஒரு இது வந்து ஜனநாயகத்து மூலியமா அந்த நாட்டை அப்படியே ஆட்சி கொண்டு வந்தலான்ற மாதிரி எடுத்திருக்கிற படம் அது. அதை வந்து நாங்க ஏன் அதுல தலையறதே கிடையாது. தளபதியும் தலையறது இல்ல, உதயநிதியும் தலையறது இல்ல, யாருமே அதுல தலையறது இல்ல. எங்களுக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. சரி, யாரு படம் எடுத்தாலும் வரட்டும், எந்த படம் எடுத்தாலும் எங்களுக்கு தலைவர் கலைஞர் எடுக்காத படமாங்க, இந்த நாட்டு முன்னேற்றத்துக்கு எடுக்காத படமாங்க. பராசக்தி எடுத்திருக்காரு, எவ்வளவு மனோகரா எடுத்திருக்காரு, நாட்டை சீர்திருத்த எத்தனை படம் எடுத்திருக்காரு. நாங்கெல்லாம் எவ்வளவு படம் எடுத்திருக்காரு கலைஞர். அண்ணா எடுத்திருக்காரு, வேலைக்கார படம் எடுத்திருக்காரு, NS கிருஷ்ணனை வச்சு எடுத்திருக்காரு, மகாலிங்கத்தை வச்சு எடுத்திருக்கோம். நாங்க தாங்க திராவிட முன்னேற்றத்துக்கு தாங்க மக்களை விழிப்புணர்வு எடுக்கப்பட்ட படங்கள்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் தான். இவன் படம் எல்லாம் வந்துச்சுலாம் நாங்கள பயப்படுமா? அது உண்மையிலே யாரு ரிலீஸ் பண்ணிருப்பா அந்த படத்தை? இவனே கூட பண்ணிருக்கலாம். எலெக்ஷனுக்காக, ஓட்டுக்காக இவனே பண்ணிருப்பான். இவரே பண்ணிருப்பான். சாரி, அவர் சொல்லக்கூடாது, இவங்க எல்லாம் சொல்லக்கூடாது. அவர் ஒரு இது அவரே கூட பண்ணிருக்கலாம். ஓகே, தவறான இது சொல்லக்கூடாது. அவரே கூட பண்ணிருக்கலாம். ஓகே, ஏன்னா ஓட்டு அனுதாப ஓட்டு வாங்கணும் அப்படின்றதுக்காக பண்ணிருக்கலாம். ஓகே சார்.
ஓகே சார், ரொம்ப நன்றி. நாங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் எங்களோட நெஞ்சு நாங்க கேட்ட கேள்விக்கு ரொம்ப பதில் தந்தது ரொம்ப நன்றி சார். ரொம்ப வணக்கம் சார், நன்றி.